அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் ஆன்மீக நிவாரணங்கள், அதில் நாம் இன்று பார்க்க இருக்கின்றது கஷ்டங்கள், கடன், பிரச்சனைகள், வறுமை, மன உளைச்சல், இது போன்ற இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் என்னென்ன இஸ்லாத்தில் நிவாரணங்கள் இருக்கின்றது என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நிவாரணங்கள் கூறப்படும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எது சிறிதாக இருக்குமோ அதை நீங்கள் அமல் செய்யலாம். அதன் பிரகாரம் நீங்கள் நிவாரணையை தேடிக்கொள்ளலாம். கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்க. இதில் சொல்லக்கூடிய நிவாரணிகள் அனைத்துமே அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனில் இருந்து இருக்கும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருந்து இருக்கும், அல்லது நம்மளுடைய இமாம்களுடைய புத்தகங்களிலிருந்து அல்லாஹுடைய திருநாமங்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்தி அவங்க ஒரு முறை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முஜர்ரபான, அதாவது அமல் செய்து பிரயோஜனம் பெற்றவர்கள் இதனால் நிறையா பேர் இருக்காங்க. முதல் நிவாரணி, எந்த மனிதருடைய வீட்டில் நோய் நொடி, கஷ்டம், வறுமை அனைத்தும் குடிகொண்டு இருக்கோ, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அமல் இது. நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய யா ரஸாக்கு, யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா சலாமு, யா ரஸாக்கு, யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா சலாமு, இதை 112 முறை ஒவ்வொரு தொழுகையிலையுமே நீங்கள் ஓதணும். ஐநேர தொழுகையை முதல்ல கடைபிடித்து தொழுகும் பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை 112 முறை இதை நீங்கள் ஓதணும். ஓதி முடித்து அல்லாஹு தாலாவிடத்தில் அந்த வறுமை நீங்கிறதற்காக வேண்டி, அந்த நோய் நொடிகள், உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யணும். அப்படி துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நிவாரணி கிடைக்கும். இந்த அமலை தொடர்ந்து நீங்கள் 7 நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் ஜவஜல் அல்லாஹ் நாடினான்னு சொன்னால் உங்களுக்கு அதிலிருந்து நிவாரணி கிடைக்கும். இரண்டாவது அமல், நோயினால் கஷ்டப்படக்கூடியவங்க, நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக இந்த அமல். என்னுடைய ஷேக்கிடத்தில் நோய்க்காக வேண்டி வசீஃபா ஓதுறதுக்கு ஏதாவது அமல் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் இந்த ஒரு அமலை அடிக்கடி எல்லாத்துக்காகவுமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுவார், இதை சொல்லுவார். என்ன அமலுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ஒரு அழகான திருநாமம் இருக்குது, யா சலாமு அப்படிங்கிற திருநாமம். இந்த திருநாமத்தை 111 முறை யார் அந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்களோ, அவங்க 111 முறை ஓதணும். ஓதுறதுக்கு முன்னாடி 1 முறை அல்லது 3 முறை சலவாத்து சொல்லணும். ஓதுனதற்கு பிறகு 1 முறை அல்லது 3 முறை சலவாத்து நம்ம சொல்லணும். சொல்லி அந்த ஓதுனதுக்கப்புறம் அவரை ஒரு தண்ணியில் ஊதி அதை குடிச்சிக்கிட்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓதி தண்ணியில் ஊதி கொடுக்கணும். அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு குடிக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி இதை ஓதி அவங்க மேலே ஊதணும், அதாவது ஊதி விடணும். ஸோ இந்த மாதிரி இந்த அமல்களை செஞ்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரதுனால இன்ஷா அல்லாஹ் அது அவர்களுடைய அந்த நோய் குணமடையும், நிவாரணி பெறுவார்கள். அதிகமாக இருக்குது நோய், அவ்வளோ சீக்கிரத்தில் குணமாகாது, ரொம்ப முக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நோய்வாய்ப்பட்ட மனிதர் இந்த யா சலாமு என்கின்ற திருநாமத்தை அவர் ஓதிக்கிட்டே இருக்கணும், திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யா சலாமு, யா சலாமு, நிற்கும்போது, உட்காரும் பொழுது, நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது அவர் இன்ஷா அல்லாஹ் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த நோயிலிருந்து நிவாரணி கிடைச்சி சலாமத்து கிடைக்கும், அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், நிவாரணி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஜவஜல். அதனால் இதை நீங்கள் ஒரு தடவை ஓதியாச்சு, ஊதி கொடுத்தாச்சு, உடனே க்யூர் ஆகணும்னு நினச்சி நம்ம நினைப்போம். இதே டாக்டர்கிட்ட போய் அரை மணி நேரம், அரை நாள் காத்திருந்து செக் பண்ணுவோம். நம்ம ஓதி ஊதுறதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று சொன்னோன்னு சொன்னால் ஒரே ஒரு தடவை ஓதி அந்த பாட்டிலில் ஓதி கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே ஏதாச்சும் மிராக்கல் நடக்கும், மேஜிக் நடக்கும்னு காத்துட்ருப்பாங்க. அப்புறம் நடக்கலையேன்னு கவலைப்படுவாங்க. அப்படி இல்லை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இந்த அமலை நீங்கள் உங்களுடைய உள்ள உறுதியுடன் எத்தனை முறை நீங்கள் செய்ய முடியுமோ அத்தனை முறை செஞ்சுக்கிட்டே வாங்க. நிவாரணை வழங்கக்கூடியவன் அல்லாஹு தாலா தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அதை மனதில் வைத்து இன்ஷா அல்லாஹ் செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணை கிடைக்கும். மூன்றாவது அமல், இது ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான அமல். இப்போ இது எப்போ செய்யணும் அப்படின்னா, அதிகப்படியான நோய், அதாவது குணமே அடைய மாட்டேங்குது, எந்த அமல்கள் செஞ்சாலும் சரி, எந்த மாதிரியான
மருத்துவ ட்ரீட்மெண்ட்லேயுமே குணமடைய மாட்டேங்குது, கஷ்டங்களும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்குது, வறுமை உச்சத்தில் தலைக்கு மேலே வறுமை இருக்குது, பயங்கரமான பிரச்சனையில் அவர் இருக்கிறாரு. இந்த மாதிரியான சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு மனிதருக்கு அப்படின்னா அவர் இந்த யா சலாமு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இந்த யா சலாமு என்கின்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை 1,50,000 டைம்ஸ் நீங்கள் ஓதணும் உங்கள் வீட்டில். இப்போ இது எப்படி ஓதணும், எப்படிங்க ஓத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு 4 பேர், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேர் 5 பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து ஓதலாம். அல்லது உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு ஒரு 10-15 பேர் அமர்ந்து நீங்கள் ஒரே நாளில் இதை முழுசாக ஓதி முடிக்கலாம். இல்லை அப்படி முடியாது, எங்களுக்கு அந்தளவுக்கு ஆளுகை இல்லை அப்படின்னாக்கா, நாங்கள் இருக்கிறதே 4 பேர் 5 பேர் தான் அப்படின்னா, இல்லை 2 பேர் தான் இருக்கிறோம், எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி வைக்கலாம். இன்றைக்கி ஒரு 5000 முறை அல்லது ஒரு 10,000 முறை ஓதி, நாளைக்கு ஒரு 10,000 முறை ஒரு பேர் சேர்ந்து அல்லது பல பேர் சேர்ந்து ஓதலாம். ஓதி 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 ஒவ்வொரு தடவையும் ஓதி முடிக்கும் பொழுது ஒரு தண்ணி பாட்டிலில் தண்ணியோ அந்த தண்ணியில் ஊதணும், நீங்கள் ஊதி வச்சுக்கணும், அந்த தண்ணியை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி அந்த எண்ணிக்கை பூர்த்தி ஆகும் வரை 1,50,000 முறை நீங்கள் பூர்த்தி ஆகும் வரை நீங்கள் ஓதிக்கிட்டு வரணும். ஓதி முடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் குடிக்க கொடுக்கணும், நீங்களும் குடிக்கணும். அந்த தண்ணீர் தீர தீர இன்ஷா அல்லாஹ் தண்ணீரை நீங்கள் சேர்த்து இது எல்லாத்துக்குமே குடிக்க கொடுத்துட்டு வரலாம். உங்களுடைய நோய் அந்த நிவாரணி பெறும் வரைக்கும், இல்லை நோய்வாய்ப்பட்டு முக்கியமாக ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இதை நீங்கள் அந்த தண்ணீர் குறைய குறைய ஊற்றி ஊற்றி அவருக்கு குடிக்க கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்தீங்கன்னு சொன்னால் பிறகு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்யுங்க. இந்த மாதிரி இந்த அமல்களை நீங்கள் ஒரு நாளில் செஞ்சாலும் சரி, அது ஒரு வாரத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை 15 நாள் 20 நாளில் நீங்கள் செஞ்சு முடிச்சாலும் கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். அதாவது அந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்யும் வரைக்கும் விடாமல் நீங்கள் ஓதிக்கிட்டே வரணும். இன்றைக்கி ஓதி முடிச்சு மறுபடியும் 10 நாள் கழிச்சு அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அது 1,50,000 முறை முடிகிற வரைக்கும் நீங்கள் இதை ஓதணும். ஓதி இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் அமலை செஞ்சீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் நாடுனான் என்றால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். ஓதக்கூடிய நபர் முக்கியமாக எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது இதுதான், யார் வசீஃபா கொடுத்தாலும் சரி, எந்த விதமான அமல்களை நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் சரி, தொழுகை ரொம்ப 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 முக்கியம். ஐவேளை தொழுகையுமே கடைபிடிக்கக்கூடிய நபராக இருக்கணும். அதே போன்று அவர்கள் கரெக்டான உச்சரிக்கை யா சலாமு என்கின்ற இந்த வார்த்தையை கரெக்டாக உச்சரிக்கணும். ஓதும் பொழுது அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இதிலேருந்து நிவாரணை கொடுத்துருவான், கஷ்டங்கள் தீரும் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனை நினைத்து இன்ஷா அல்லாஹ் ஓதணும் என்கிறது எல்லாமே உள்ள தூய்மை. இது அனைத்துமே முக்கியமான ஒரு பாட். இதை செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் நாடுனான்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து நிவாரணை கிடைக்கும். அடுத்தது ஒரு ஹதீஸ், வறுமை நீங்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் சையதுனா சால் பின் சாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றாங்க. ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஈருலகத்து தலைவர் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சன்னிதானத்தில் தன்னுடைய வறுமையை பற்றி கூறினார். அதற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எப்பொழுது நீங்கள் வீட்டுக்குள் நுழைந்தாலும் சலாம் கூறி நுழையுங்கள். அவ்வாறு வீடுகளில் யாரும் இல்லை என்றால் என் மீது சலாம் சொல்லுங்கள். பிறகு சூரா இஹ்லாஸை ஓதுங்கள் ஒரு முறை என்றார்கள். அந்த மனிதனும் அவ்வாறே செய்ய ஆரம்பித்தான். பிறகு என்ன ஆயிற்று என்றால், அந்த மனிதன் மிக செல்ல செழிப்பாக ஆகிவிட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய சொந்தங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் உதவி செய்யும் அளவுக்கு அவன் செல்ல செழிப்பாகிவிட்டான். சுப்ஹான் அல்லாஹ். இந்த முறை எப்படி அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்லுங்கள் வீட்டார்களுக்கு. அப்படி வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபியூ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சொல்லுங்கள். ஏன்னா முஃமினுடைய வீடுகளில் யாரும் இல்லாத போது நபிகள் நாயகத்தினுடைய ரூஹ் ஆன்மா அந்த வீடுகளில் இருக்கும் என்பதாக இதுக்கு விளக்கம் கூறுகின்றார்கள். பிறகு சலாம் கூறியதற்கு பிறகு ஒரு முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவை ஓத வேண்டும். இந்த அமலை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நம்மளுடைய பழக்கத்தில் ஒன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும்.
எப்பொழுது வீட்டுக்குள் நுழைந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தின் மீது அமல் செய்தவர்களாக இதை நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வீடுகளிலிருந்து வறுமை விலகிவிடும் இன்ஷா அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எப்பொழுதுமே அவருடைய வார்த்தை தவறு ஆகவே ஆகாது. நம்மளுடைய செயல்பாடுகளில் குறை இருக்கலாமே தவிர அவர்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சொன்ன விஷயத்தில் குறைபாடுகள் இருக்கவே இருக்காது. யாராவது அவர்களுடைய விஷயத்தில் குறைபாடுகள் இருக்கின்றது என்று நினைத்தால் அவர்கள் முஃமினாகவே முஸ்லீமாகவே இருக்க மாட்டார். அடுத்தது சூரா வாக்கியா. இது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூரா. இதை ஓதுறதுனால ஒருவர் எப்பொழுதுமே வறுமைக்கு போகவே மாட்டார். வறுமை அவர்களுடைய வீடுகளில் எப்பொழுதுமே வராது. இது சம்பந்தமாக ஒரு முறை சையதுனா உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர், ரொம்ப நெருங்கிய தோழரும் கூட, அவர்களுடைய மருமகனாரும் கூட சையதுனா உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தினுடைய 3வது ஹலீஃபா, ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கின்றார். அவர் ஒரு முறை ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது சையதுனா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரணத் தருவாயில் கடைசி காலகட்டத்தில் படுக்கையில் இருக்கின்றார்கள். அப்போ அவங்கள பார்க்குறதுக்காக வேண்டி இவங்க போகிறாங்க. போய் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப கடைசி நேரம் அவங்களோடது. அப்போது அவங்களிடத்துல கேட்குறாங்க, நான் உங்களுக்காக வேண்டி பைத்துல் மால், பொது சொத்திலிருந்து உதவிக்காக வேண்டி ஏதாவது உங்களுக்கு நான் பணம் அல்லது பொருட்களை உதவிக்காக வேண்டி கொடுக்கட்டுமா, என்ன செய்வது என்று கேட்கின்றார்கள். அதற்கு அவர் சையதுனா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொல்கிறாங்க, எனக்கு தேவையில்லைங்க. சையதுனா உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க திருப்பி சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பெண் குழந்தைகளை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க மறுபடியும் திருப்பி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதற்கு இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு என்னுடைய மறைவுக்கு அப்புறம் ரொம்ப வறுமைக்கு போயிடுவாங்க, வறுமை கோட்டிற்கு கீழே போயிடுவாங்கன்னு சொல்லி அவர்கள் பசியுடன் இருப்பார்கள் என்று நீங்கள் பயப்படுறீங்க. எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரவில் சூரத்துல் வாக்கியாவை ஓத பழக்கப்படுத்தி இருக்கின்றேன். அவர்கள் அதை ஓதி வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், யார் சூரத்துல் வாக்கியா சூரா வாக்கியாவை ஒவ்வொரு இரவும் ஓதி வருகின்றாரோ அவர்களுக்கு வறுமையும் பசியும் எப்பொழுதுமே அவர்களுக்கு வராது என்று கூற நான் கேட்டிருக்கின்றேன் என்று பதில் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த சூரா சம்பந்தமாக சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், இருலகத்து தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், சூரா வாக்கியா சூறாக்களிலேயே செல்ல செழிப்பான ப்ராஸ்பரிட்டியான ஒரு சூரா. இதை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். மிஸ்காத்துல் மசாபிஹ் என்கின்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, இந்த சூரத்துல் வாக்கியாவை யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் இரவும் ஓதி வரக்கூடிய பழக்கம் வைத்திருக்கின்றாரோ அவர்கள் எப்பொழுதுமே வறுமையை அவர் சந்திக்க மாட்டார் என்பதாக கூறப்பட்டுள்ளது. ஒருத்தருக்கு கடன் இருக்குது, அந்த கடன் தீரணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஹாஜா கலீமுல்லா சாஹிப் ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சூரா வாக்கியாவை மக்ரிபினுடைய தொழுகையை முடிச்சதுக்கப்புறம் அவர் வளமையாக ஓதிட்டு வந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய கடன் அவர் சீக்கிரம் அடைச்சிருவார், அவர் வறுமையிலிருந்து வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய வறுமை நீங்குவதற்காக வேண்டி, நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக வேண்டி, நோய் நொடிகளிலிருந்து நாம் நிவாரணி பெறுவதற்காக வேண்டி என்னால் முடிந்த வரைக்கும் தாவத் இஸ்லாமியினுடைய புத்தகங்களிலிருந்து அவர்களுடைய அந்த சோர்ஸிலிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்து நான் கூறினேன். இதை இஹ்லாசுடன் அமல் செய்து வாருங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கும் என்னையையும் இந்த கடனிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வறுமையிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாத்து அதிலிருந்து நிவாரணிகளை தந்து நம்மை செல்ல செழிப்பாக வைத்து அருள் புரிவானாக. இந்த பிரயோஜனத்தை உங்களுடைய சகோதரர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கும் நீங்கள் எற்றி வையுங்கள். அவர்களும் உங்கள் மூலியமாக பிரயோஜனம் அடையட்டும்.